சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய எல்லா படத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங் ஒரு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். காதல் மன்னன் அப்படின்ற படத்துல பார்த்தீங்கன்னா, திலோத்தமா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு வைரல் ஃபேக்டரா உருவாச்சு. வசூல் ராஜா படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கட்டிப்புடி வைத்தியம் அப்படின்றது இன்றளவுக்கும் வைரலா இருக்கிற ஒரு விஷயம் சார். இதே நீங்க ரீசென்ட்டா இயக்குன மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல நீங்க கிரியேட் பண்ண அந்த சஃபானின்ற கேரக்டர் தான் அந்த படத்துக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வரதுக்கான காரணம் அப்படின்றது. நீங்க சொல்ற காரணம் வந்து எனக்கு நியூஸ் அது புதுசா இருக்கு. பட் நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம வந்து ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னே நம்ம பார்த்துட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ளோவில் ஒரு கதைக்குள்ள என்ன மாரி கேரக்டர்ஸ் வருதோ, அத வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எப்பவுமே பண்ணுவோம். அதனால வந்து ஒரு பக்குவம் வந்து என்ன வந்துருச்சுன்னா, ஒரு படம் வந்து எப்படிப்பட்ட படமா இருந்தாலும், அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட எவ்வளோ தூரம் அது வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து அதனுடைய பல்ஸ் தெரியும். இந்த ஆடியன்ஸ் பல்ஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மிகப்பெரிய கம்பசூத்திரம். உண்மை. அது இதுவரைக்கும் யாரும் வந்து அத முழுசா படிச்சவங்க யாருமே கிடையாது. அப்போ நம்ம அ சரி நம்ம ஒரு கேரக்டர் பண்ணோம். அந்த கேரக்டர் சிலருக்கு பிடிக்கல, சிலருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வரும்போது, நம்ம அது ஒரு படமா மட்டும் அந்த கதையா மட்டும் பார்த்துட்டு போயிறது தான் நமக்கு பெட்டர். நம்ம எல்லா தரப்பு இதையும் வச்சுக்கிட்டு ஒரு படமா நம்ம வந்து எடுக்க முடியாது. நம்மளுடைய அ கதையும், ஆடியன்ஸோட அந்த ரசிப்புத்தன்மையும் ஒரே நேர்கோட்டில இணையும்போது அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். இணையல, கனெக்ட் ஆகல அப்படின்னு சொன்னா, அது வந்து டவுன்ஃபால் போயிரும் அது. நீங்க எல்லா படத்துலயுமே வந்து அந்த வைரல் ஃபேக்டர் அப்படின்றது, இப்போ காதல் மன்னன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த அத அந்த ஹீரோவுடைய நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்காக ஒரு ஏங்குற ஒரு கேரக்டர். இதே மார்க்கெட் ராஜால வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய கேரக்டருக்கு அந்த சஃபான்ன்ற ஒரு ஒரு பொண்ண பாத்தா அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாருன்றது தான் அது ரியாலிட்டி. ரியாலிட்டில இருக்கிறவங்களும் பாத்தா அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இது ம். எந்த இடத்துல ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸா வந்ததுக்கான காரணம் அப்படின்னா, இந்த படம் வெளியானப்ப அந்த சஃபானின்ற ஒரு கேரக்டர் ஸ்னீக் பீக்க நீங்க ரிலீஸ் பண்ணும்போது, ம். அந்த இந்த இந்த படமே இப்படிதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு அ ஒரு இது ஆடியன்ஸ்க்கு வந்திருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுது சார். இருக்கலாம். அ என்ன பொறுத்தளவுல அந்த படம் சரியா போகாததுக்கு ஒரே காரணம் மழை தான். அப்போ அந்த ரிலீஸ் அப்போ வந்து இந்த மாரி ஒரு பேய் பயங்கர மழை மழை. அடிச்சது. இன்னொன்னு அ "எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா" படம் வந்து அது ரிலீஸ் ஆச்சு அது அப்போ. அப்போ அது வந்து அம் அ அந்த யூத் ஆடியன்ஸை வந்து பெரிய ஃபர்ஸ்ட்டு சாய்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அது. அவங்க வந்து கௌதம் மேனன், தனுஷ் இருக்கிற ஒரு படங்கும்போது அது மேலே அட்டென்ஷன் போச்சு. அதுக்கு அடுத்த அட்டென்ஷன் நம்ம மேலே வர்றதுக்குள்ளே வந்து மழை வந்துருச்சு. தேங்க் யூ சார். நன்றி. உங்ககிட்டலாம் நல்லா பழகுவாரா அனந்த்? அனந்த் சார் வந்து சார் கேபி சாரை விட டஃப் சார். கேபி சார் வந்து கொஞ்சம் அ கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பேசுவார். அனந்த் சார் வந்து ரொம்ப டஃப் பர்சனாலிட்டி. அவரும் நல்லா பேசுவார், சிரிப்பார். ஆனால் அவருக்குன்னு ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளே அதில் மிங்கிள் ஆகிறவங்க கிட்ட ஒரு ரொம்ப நல்லா ஜோவியலா பேசுவார். மற்றவங்க கிட்ட ஒரு ஒரு கொஞ்சம் ரிசர்வ்னஸ். ரிசர்வ்டாகவே இருப்பார். நான் அத கட் பண்ணி எப்படியாவது உள்ளே போகணும்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அவர் கொஞ்சம் என்னோட கனெக்ட் ஆனாரு. அப்ப தான் வந்து அப்ப நம்ம பெங்களூர்ல ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆ. நடந்தது வந்து நம்ம எல்லாரும் பாய்காட் பண்ணோம் அப்போ. அந்த பீரியட் அது. ஏதோ ஒரு இஷ்யூனால. அப்போ கமல் சார் என்ன பண்ணாருன்னா, அவங்க என்ன ஃபெஸ்டிவல் பண்ணுறது, நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் நம்மளே கொண்டாடுவோம்னு அவர் வீட்ல ஒரு 7 நாளைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அரேஞ்ச் பண்ணாரு. ஸோ உலக புகழ் பெற்ற படங்கள் எல்லாம் வந்து 2 படம் ஒரு நாளைக்கு ஈவினிங்கில ஸ்டார்ட் ஆகும். அருமை. அந்த ஒரு படம் முடிஞ்ச உடனே சரவண பவன் டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கும். அத சாப்பிடுவோம். அப்புறம் இந்த பார்த்த படத்த பத்தி ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன். விமர்சனம் அவர் பண்ணுவாரு. அத பத்தி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் இதாகும். நைட்டு 2 மணி ஆகும் அது முடியறதுக்கு. ஆனா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அது வந்து அனந்த சார் இல்லன்னா எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கமல் கிடைச்சது. சாரோட பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் தான் நாங்க. ஓ! இவர் கவிஞர் புவியரசு, ராஜேஷ் அ ம அவரு, அ இந்த மாரி ராசி அழகப்பன், இப்படி நாங்க எல்லாரும் தான் இருப்போம். ஆனந்த் சார் இது. எங்களுக்குள்ள அந்த கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் 14 படங்கள். அது பார்த்தது வந்து ஒரு மகத்தான அனுபவம் சார். அப்போ தான் அவரோட கனெக்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் சிகரம் படம் டைரக்ட் பண்ணும்போது, அன்னைக்கு எங்களுக்கு ஒரு கேப் இருந்தது. அப்போ கேபி சார் வந்து, "நீங்க எல்லாரும் அந்த சிகரம் படத்தில ஒர்க் பண்ணுங்க" அப்படின்னாரு.
அப்போ ஆனந்த் சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது ஒரு வகையில் யூனிட் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அவரோட ஒர்க் பண்ணுறது. எப்படின்னா கேபி சார் வந்து 6 மணி கால் ஷீட் முடியணும் அப்படின்னு சொன்னால் அந்த 20 நிமிஷம் நமக்கு ஒரு கிரேஸ் டைம் இருக்கும் இல்லையா, 6:20 வரைக்கும் போகலான்ட்டு. அவர் வந்து 6:21 வரைக்கும் போவார். 5:45க்கே நமக்கு பிளான் பண்ண சீன் முடிஞ்சிடுச்சுனாலும் அந்த சீனை கொண்டா, அந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த ஷாட் ஒன்று எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை அந்த மாண்டேஜ் ஒன்று பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த 6:20 வரைக்கும் எங்கேஜாக வச்சுருப்பார். வேற ஆனந்த் சார் என்ன பண்ணுவார்னா, இது ஒரு 4 மணிக்கு மத்தியானம் நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ண 5 சீனும் 4 மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா அதோட பேக்கப். அதனால் எல்லோரும் ஒரே குஷி, ஹாப்பி. 4 மணிக்கே விட்டாருப்பா ஸ்கூலு லீவு அப்படின்ட்டு அப்படி போயிடுவோம் நாங்கள். அது மாதிரி அவர் ஒரு ஈஸினஸ் அந்த இது இருந்துச்சு அவர்கிட்ட. அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறாததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அது வந்து அங்கே வந்து நம்ம வந்து கேபி சாரையும் ஆனந்த் சாரையும் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும் சார். கேபி சார் வந்து அந்த பேசுனது டிஸ்கஷனில் இருந்த சீனை அங்கே டோட்டலாக உடைப்பார் சார். அப்படியே உல்ட்டாவாக மாற்றுவார். அதுக்கு வேறு மாதிரி மெனக்கெடுவார். அது இன்னும் கொஞ்சம் ட்ராமா பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பார். அது லூஸ் ஃப்ரேம்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்ப்பார் அந்த இதை. இவரோட ஸ்டைல் என்னென்னா ஒரு ஹாலிவுட் மேக்கிங் ஸ்டைல் மாதிரி. ஓகே, டைலாக் எழுதிட்டோம், சீன் இருக்குது, அந்த சீனை வந்து ஒரு இந்த ஷாட், லாங் ஷாட்டு, ஒரு மிட் லாங்கு செஷன், அந்த இது க்ளோஸ்அப்ஸ், இதை வச்சு பண்ணிட்டா போதும், நம்ம என்ன சொன்னோமோ அந்த டைலாக் பேசினா போதும் அப்படின்னு இவரோட பாணி வந்து அது. பட் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்க்கும்போது கேபி சாருடைய படங்கள் ஒர்க் அவுட் ஆன மாதிரி இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு ஒரு கதை களம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் சார். அது சின்ன ஒரு சோபரான ஒரு ஸ்டோரி அது. வணக்கம் சித்ரா சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஹீரோக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதை விட ரகுவன் சார், துணி சக்கரவர்த்தி சார், நெப்போலியன் சார், இவங்களை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அப்பத்திலிருந்தே இந்த ஹீரோஸ் பார்க்கறத விட அவங்களுக்கு துணிச்சக்கர ஆளுங்களெல்லாம் யூஸ் பண்ணுற டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சார்? ஏன்னா ஹீரோவை நல்லா ஹேண்டில் பண்ணுறதை விட இந்த ஆறு ஆக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப தனி நல்ல திறமை சார். அது ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக வந்து அந்த நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர்ஸை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போது காதல் மன்னனில் கரண் கேரக்டர் எடுத்துக்கங்க, அதே மாதிரி அமர்கலமில் ரகுவரன் சாருடைய அந்த ரோல், பார்த்தேன் ரெஸ்டேனில் வினு சக்கரவர்த்தி வந்து அவர் வேறு மாதிரியான ஒரு இதில் யூஸ் பண்ணியிருப்பார். நம்ம ஜெமினியில் கலாபவன் மணி, இப்படி வந்து அந்த அந்த ஆப்போசிட் கேரக்டர்ஸ் வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஷார்ப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அப்போ அந்தளவுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸும் எலிவேட் ஆகும். அது அதை வந்து ஏனோ தானோன்னு நம்ம விட்டுற முடியாது. அதனால் மற்ற கேரக்டரைசேஷனில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். அது ஸ்ட்ராங்காக அமையணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப குறிப்பாக இருப்பேன். அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா ஹீரோவோட ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி கேரக்டர்ஸை. அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அவங்கனால ஹீரோவுடைய கேரக்டர் எலிவேட் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப அது ரொம்ப கூர்மையாக அதிலையே இருப்பேன் நான். அதனால தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லி பாராட்டுற அளவுக்கு வந்து ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்கள் பாராட்டு மூலமாக எனக்கு தெரியுது. வட்டார படம் உங்க படத்துல லிஸ்ட்லயே ரொம்ப பேசப்படாத படம். ஆனா நீங்க ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அது அந்த அந்த டைம்ல அந்த அளவுக்கு பேசப்படுறதுனாலும் ஆரியா படத்துலயே அதை நல்லாவே வச்சு பார்க்குறோம். வட்டாரமுக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ அப்பவும் ஒரு மழை தான் வந்துச்சு. அப்போ ஒரு எதிர்பார்க்காத ஒரு 9 பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் வந்து நடுவில் மாட்டிக்கிச்சு. பட்டு இன்றைக்கும் எனக்கு வந்து மனசுக்கு நெருக்கமான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் ஆஸ் அ டைரக்டராக நான், ஏன்னா அது பிட்வீன் தி லைன்ஸில் உருவாக்கின ஒரு படம் அது. வட்டாரம் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அண்டு அந்த படம் வந்து இன்றைக்கி இருக்கிற யூத் வரைக்கும் கனெக்ட் ஆகுது, ஜென்சி வரைக்கும் கனெக்ட் ஆகுது. அது சார் வாய்ப்பு நன்றி நன்றி நன்றி. நீங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னபோது பாலச்சந்தர் எப்படி எடுத்துக்கிட்டார் சார்? அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயம் சார். அது ஆக்சுவலாக அதாவது அந்த படம் நான் கமிட் ஆகிட்டேன். கமிட் ஆனதுக்கப்புறம் வந்து கல்கி படம் ஆரம்பிக்கணும் சார்.
ஸோ அப்போ வந்து நான் இவர் அஜித் சாரை வந்து மீட் பண்ணப்போ அவர் சொன்னார், எனக்கு 6 படம் நடுவில் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கல்கி நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லலாம். நிதானமாக சொல்லலாம். ஆனால் அவர்கிட்ட நான் எப்படி சேர்றதுக்கு பாடுபட்டனோ அந்த மாதிரி அவர் விட்டு வெளியில் வர்றதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப அதாவது பயம் சார். அதை நினச்சாலே எனக்கு தூக்கம் வராது, பேச வராது. எப்படி அவரை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம்? சார் நான் வந்து படம் கமிட் ஆகிருக்கு, நான் இனிமேல் ஒர்க் பண்ணல சார், நான் படம் பண்ண போகிறேங்கிறது நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? ரெண்டாவது அவர் சார் மற்ற இடம் மாதிரி அவர் 9 அசிஸ்டண்ட்டு 15 அசிஸ்டண்ட் எல்லாம் வச்சுக்க மாட்டார் சார். மொத்தமே 3 பேர் தான். அந்த 3 பேர் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்போ அதை மெயினாக நம்ம வந்து இணை இயக்குனராக அவரோடு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் நமக்கு நம்ம மேலே ஒரு டிபெண்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துக்கு இன்னொரு சரியான ஆள் வேணும். அந்த டிபெண்டன்சியை நம்ம எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் சார். அதுக்கு கல்கி படமெல்லாம் முடிஞ்சு ப்ரெஷ் ஷோலாம் முடிச்சுட்டு அது வரைக்கும் ரகசியம் சார். அது யாருக்குமே தெரியாது நான் கமிட் ஆனது. இன்ஃபேக்ட் கல்கி படத்துக்காக நாங்கள் வந்து இது பெங்களூர் போகிறோம், ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் பார்க்குறதுக்காக. பெங்களூர் அங்கே போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டீப் கர்நாடகாக்கெல்லாம் போகிறோம். அங்கே தங்கியிருக்கும்போது நாங்கள் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் அஜித் வந்து தங்குறாரு. அவரும் நானும் அங்கே எதிர்த்தாப்பில் பார்த்துக்குறோம். என்னால் போய் பேச முடியாது, பேசினாலே எல்லாருக்கும் டவுட் வந்துடும், ஒரு ஹீரோக்கிட்ட இவன் எப்படி போய் பேசுகிறான் அப்படின்ட்டு. அதனால் சைகையிலேயே பேசிக்கிட்டோம். அந்த இது அஜித்துக்கும் தெரியுமா அந்த பிரச்சனை? அஜித்துக்கு தெரியாது. அவரை பொறுத்தளவில் ஓகே நம்ம கமிட் பண்ணியிருக்கிறோம், நமக்கு வந்து எப்படி 5 படத்துக்கு அப்புறம் தான் நம்ம அது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஹாய் பாயோடு அந்த இடத்துல வந்து இது பண்ணோம். எல்லாம் முடித்து நான் வந்து கேபி சார்கிட்ட சொல்கிறதுக்கு போகிறேன். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு சார், நான் அதாவது ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு கிளம்பும்போது கார் ஏறும்போது, சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிக்கு வரட்டுமா சார் அப்படின்னு கேட்குறேன். இதை கேட்குறக்கு எனக்கு ஒரு யுகமாச்சு. அந்த சொல்கிறதுக்கு திக்கி ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற இவன் வந்து ஏன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எதுவுமே இது பண்ணிக்கல. அவர் பார்த்தாரு, சரி காலையில் வா அப்படின்ட்டார். ஸோ மறுநாள் காலையில் அவர்கிட்ட போய் சொல்கிறேன். அந்த அவர் அந்த நீங்கள் போயிருப்பீங்க, அவருடைய ரூம் வந்து முதல் மாடியில் அந்த இருக்கும். அந்த படிக்கட்டில் வந்து ஒவ்வொரு படிக்கட்டும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அது போய் அவர்கிட்ட கதவை தட்டணுன்னா எஸ் கமின் அப்படின்னாரு. உள்ளே போய் கதவை திறந்து அப்படி நின்னேன். உட்காரு அப்படின்னாரு. உட்கார்ந்தேன். என்ன விஷயம்னாரு. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு படம் வந்து கமிட் ஆகிருக்கு. தெரியுமே, கிருஷ்ணன் சொன்னான், இந்த கவிதையில கிருஷ்ணன் தான் போட்டு கொடுத்துருக்குது. கிருஷ்ணன் சொன்னான், அப்போவே சொன்னான்ப்பா. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, எனக்கு ஏன் பயன்னா சார், அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அவர் அப்படி க்ளோஸாக பழகிட்டு இருந்த ஒரு சுரேஷ் கிருஷ்ணா சார் விலகும் போதும் அவர் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டார். வசந்த் விலகும்போது நான் கூட நான் பார்த்துருக்கேன். அவர் அடுத்த படம் பண்ணுறதுக்கு போகும்போது இவரால் அந்த பிரிவை தாங்க முடியல. அதனால் ஸ்பாட்டில் வச்சு திட்டுவார், கத்துவார். அவரோட கோபத்தை வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்து அவருக்கு வந்து வேறு வழி தெரியாது, குழந்தை மாதிரி அவர். எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு வந்து பெரிய தடை அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. நம்மளையும் இந்த மாதிரி சத்தம் போடுவாரோ அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன். பட் அவர் சொன்னார், நீ வெரி குட்ப்பா, இந்த படம் முடிச்சுட்டு ப்ரெஷ் ஷோலாம் முடித்ததுக்கப்புறம் நீ வந்து வெளியில் போகிற, எனக்கு அந்த இது பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸஸை கூப்பிட்டு, நீ எவ்வளோ வருஷம் என்கிட்ட ஒர்க் பண்ண அப்படின்னா, நான் 7 இயர்ஸ் சார். 7 வருஷம் நீ ஒர்க் பண்ணியிருக்கியா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. 7 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான் அவன், இப்போ தான் படம் கிடச்சிருக்கு, போகிறான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. அப்போவும் நான் துண்டு போட்டுட்டு தான் வந்தேன். சார் ஒருவேளை இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் திருப்பி இங்கே தான் வருவேன் சார், எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொன்னேன். முதல் காட்சி வந்து அவரே எம்எஸ்வி சார் வந்து முதல்ல அந்த என்ட்ரி கொடுப்பார். அந்த ஷாட்டு அதான் முதல் ஷாட்டு படத்தில். அது டைரக்ட் பண்ணி கொடுத்தது கேபி சார் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க எடுத்த படத்துல எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அல்லி அர்ஜுனா சார். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க காதல் மன்னன் அமர்கலம் அப்படிம்பாங்க. ஆனா சமுதாயத்துக்கு தகுதியான ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படம் உங்களுடைய லைஃப் லாங் சொல்லிக்கணும் அப்படின்னா அல்லி அர்ஜுனாவை நான் சொல்லுவேன். ஆனா அந்த படம் சரியா ஓடல. என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் ஒரு அன்டைம் ரிலீஸ். அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ
அது மட்டும்தான் எனக்கு காரணமாக சொல்ல முடியுது. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. எப்போ அது கேடிவியில் போட்டாலும் உடனே வந்து எனக்கு வந்து அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் அந்த அல்லி அர்ஜுனா பற்றி சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம மறைஞ்ச மனோஜ் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அவங்க பாரதி ராஜா சார் மிஸ்ஸஸுக்கு ரொம்ப பிடிச்ச படம் மனோஜ் நடித்ததில் வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நீங்க கேபி சாருடைய அசிஸ்டன்ட், அந்த பட்டத்திலிருந்து வந்தவர், அவரை மாதிரி ஒரு பாணியில ஒரே ஒரு படம் எடுக்கக்கூடாதா சார்? அவர் மாதிரி அவர் பாணியில் என்னால் சத்தியமாக எடுக்கவே முடியாது. அதெல்லாம் அவர் மாஸ்டர். அது நம்மளால முடியாது. அது காதல் மன்னன் படத்துல ஒரே ஒரு படத்துல மட்டும்தான் விவேக் சார் நடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரை நீங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஞானசம்பந்தன் சார், அவரையும் ஒரு படத்தோட நிப்பாட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன் சார் அப்படியே? நானும் விவேக்கும் விலகினதுக்கு வந்து சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேசிப்போம். பட் வந்து எனக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்புறதுக்கு வந்து எனக்கு ஆர்டிஸ்ட்டுங்க வந்துட்டாங்க. எனக்கு வந்து அவைலபிளான ஆர்டிஸ்ட், ஏன்னா விவேக் ரொம்ப பிஸி ஆகிட்டார். அப்போ நான் எடுக்கிற படத்துக்கு வந்து அவைலபிளான ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தாமு, வையாபுரி, சார்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணேன் அந்த படங்களில். அது நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. முதல் படத்தில் நீங்கள் ஏற்க மறுத்த பரத்வாஜோட தான் பல படங்கள் அதுக்கு பின்னாடி. அப்படி என்ன மாயம் பண்ணார் பாரதி? அது மாயமே இல்லை, ரொம்ப அழகான பாடல்கள் வந்து கொடுத்துட்டாரு. பெரிய ஞானம். என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர். அவரை பற்றி ஒரு கமெண்ட் என்னென்னா, உங்களுடைய முதல் படத்தை பார்த்துட்டு கேபி என்ன சொன்னார்? அவருக்கு வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த கதை வந்து 3 விதமாக பண்ணலாம். தொடர்ந்து பரத்வாஜோட பணியாற்றி விட்டு ஏஆர் ரஹ்மானோட பணியாற்றி விட்டு அது வந்து எனக்கு பாரதி ராஜா சார் வந்து கூப்பிட்டாரு. நான் அமர்கலம் படம் மலேசியாவில் பார்த்தேன்யா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.